திண்டிவனத்தில் நீண்ட நாட்களாக பராமரிப்பின்றி இருந்த முருங்காப்பாக்கம் ஏரியை தூர்வாரி சீரமைக்கும் பணி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. திண்டிவனம் நீர்நிலைகள் புனரமைப்பு குழுவின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட பயிற்சி கலெக்டர் ஸ்ரீரஷத், சப் கலெக்டர் ஆகாஷ், நகராட்சி கமிஷனர் பானுமதி உள்ளிட்ட அதிகாரிகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஏரியில் தேங்கியிருந்த சேறு மற்றும் கழிவுகள் அகற்றப்பட்டு நீர்த்தேக்க திறனை அதிகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த முயற்சி நிலத்தடி நீர் உயர்வுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பயனளிக்கும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வானூர் வட்டார விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சொர்ணவாரி பருவத்தில் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் நாளை ஜூலை 31 ஆகும். வானூர் வட்டாரத்தில் 2125 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 75 நாட்களாக போதிய மழை பெய்யாததால் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. மேலும் சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் வறட்சி அபாயமும் அதிகரித்துள்ளது. எனவே பயிர் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பு பெற அனைத்து விவசாயிகளும் கால அவகாசம் முடிவதற்குள் கட்டாயம் பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என வேளாண்மை துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் விழுப்புரம் அணி சிறப்பாக விளையாடி 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து 38 மாவட்ட அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் கடுமையான போட்டிகளை கடந்து இறுதிப் போட்டி வரை முன்னேறிய விழுப்புரம் அணி வெள்ளிப் பதக்கத்தை வென்றது. திருவண்ணாமலை அணி முதலிடத்தையும் ராணிப்பேட்டை அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்ட டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் அணியினரை பாராட்டினர். செஞ்சி ராஜா தேசிங்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் தொகை விழிப்புணர்வு ஊர்வலம் உற்சாகமாக நடைபெற்றது. இதில் NSS மற்றும் NCC மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் மற்றும் பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தாசில்தார் ஏழுமலை ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காந்தி பஜார் மற்றும் திண்டிவனம் சாலை வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் ஆசிரியர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரும் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு வேளாண் துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் மற்றும் குறைவான பருவமழையால் மாவட்டத்தில் வறட்சி நிலை அதிகரித்து நெல், மணிலா, கம்பு உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தங்களின் பயிர்களை பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உடனடியாக பதிவு செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல் சாகுபடி செய்தவர்கள் ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளும், மணிலா சாகுபடி செய்தவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளும் காப்பீடு செய்யலாம். கிராமம் தோறும் விழிப்புணர்வு பிரசாரமும் நடைபெற்று வருவதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. நள்ளிரவில் ஜோதி தரிசனத்தால் பக்தர்கள் வெள்ளம். வானூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நள்ளிரவு ஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு கோவில் மேல் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது. அதற்கு முன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதற்கு முன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்த அரிய ஜோதி தரிசனத்தை புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை, கடலூர் மட்டுமின்றி ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்ட நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.